குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஐடி செக்டருக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் ஐடி செக்டர் நல்லா ஏறுது, அதுக்கப்புறம் மிக நல்லா இறங்குது, ஏன் அது ஒரு நியாயமான ரேட்லேயே இருக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி. ஏறும் போது மெதுவாக ஏறுது, ஆனால் இறங்கும் போது பயங்கர வேகமாக கீழே விழுது. எதனால் இப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் இந்த ஐடி செக்டாரில் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்து இன்ஃபோசிஸு, டிசிஎஸ், ஹெச்எல், விப்ரோ, மகேந்திரா இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நான் ஷேர் வச்சுருக்கேன். பட் அது பெரிய லெவலில் ஏற மாட்டுது. இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஏறிச்சு, ஆனால் அதுவும் பெரிய லெவலில் இல்லை. டிசிஎஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் ஒவ்வொரு ஷேர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாக ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக பார்க்காம பொதுவாகவே ஐடி செக்டர் ஏன் இந்த மாதிரி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நம்ம முதல்ல இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல், விப்ரோ, டெக் மகேந்திரா இந்த மாதிரி நிறுவனங்கள் அவங்க எதையுமே பொருளெல்லாம் விற்கலை. கரெக்டாக பொருள் விற்கலை. அவங்க விற்கிறது மனுஷனோட நேரத்தையே விற்கிறாங்க. மனுஷனோட நேரம்னா அவனால் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ், அதை தான் விற்கிறாங்க. அதாவது 1000 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒரு காலத்தில் 1000 பேருக்கு வேலை வேணும். அந்த 1000 பேரும் செய்யக்கூடிய வேலையோட நேரம் தான் கிளைண்ட்டுக்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பில்லு. இது தானே பழைய ஐடி மாடலு. இப்போ இந்த மாடல் 25 வருஷமாக இப்படியே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பா இந்த மாதிரி நிறுவனங்களில் இருந்து நமக்கு பில்லுக்கான தொகை வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் $100 டெவலப்பர் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவில் $30 வேலை வாங்குகிறோம். இது தானே நம்ம பழைய காலத்து ஐடி செக்டரோட ரொட்டீன் ஒர்க்கு. அதோட ஹிஸ்ட்ரி இப்படி தானே இருக்கும். அவங்க நாட்டிலேயே வேலைக்கு ஆள் வச்சா ஒரு வேலைக்கு $100 கொடுக்கணும். இதுவே இந்தியா மாதிரி வளர்ந்து வர கண்ட்ரிக்கிட்ட ஆள் எடுத்தால் $30 போதும். இது தானே உலக நாட்டோட ஏமாக இருந்தது, இந்தியாவிலேருந்து ஆள் எடுக்கிறது. இப்படி தானே நம்ம ஐடி ஃபீல்டும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. இது தானே அதோட ஹிஸ்ட்ரியும் கூட. ஆனால் இப்போ அந்த நிலைமையிலேருந்து ஐடி டோட்டலாக மாறுபட்டு வருது. இப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி ஒன்று இந்த ஐடி ஃபீல்டில் வந்திருக்கு. அது எதிரான்னு கேட்டால் அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏஐ வந்த பிறகு இந்த ஐடி செக்டர் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு ப்ராஜெக்டை முடிக்க 100 இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டது. இப்போ ஏஐ சப்போர்ட்டோட 50 பேர் இருந்தால் போதும், 50 இன்ஜினியர்ஸ் இருந்தால் போதும். அப்போ கிளைண்ட் என்ன யோசிக்கிறான், ஏன் இவன் 100 பேருக்கு நான் இவனுக்கு வேஸ்ட்டாக பணம் கொடுக்கணும், அந்த 50 பேர் வச்சே ஏஐ சப்போர்ட்டோடு இந்த வேலையை நான் முடிக்கலாமே அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டெல்லாம் இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் ஐடி நிறுவனங்களில் பழைய பிஸ்னஸ் மாடல் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் அழுத்தத்துக்கு உள்ளாகுது. இதை தான் பல ஆய்வுகள் மற்றும் இந்த ரேட்டிங் நிறுவனங்கள் பெரும்பாலும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரணமாகவும் கிளைண்ட்டு அவங்களோட செலவுகளை குறைப்பதனாலையும் ஐடி வளர்ச்சி மந்தமாகிடுச்சு, ஸ்லோவாகிடுச்சு, ப்ரோக்ரஸ் பெரிய லெவலில் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் இந்நேரம் புரிய வந்திருக்கும். இந்த ரீசனால் தான் ஐடி பெரிய லெவலில் டெவலப் பண்ண முடியல. அப்போ ஐடி செக்டரோட கதை முடிஞ்சு போச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டால், கதைலாம் முடிஞ்சு போகல. இங்கே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது காரணம் என்னென்னா, ஏஐ வந்தால் ஐடி க்ளோஸ் ஆகிடுமா? இப்போ இந்த ஏஐ டிராக்டர் மாதிரின்னு வச்சிங்களேன். டிராக்டர் வந்தோடனே விவசாயம் பெரிய லெவலில் அழிஞ்சு போச்சா? இல்லை. அதாவது அந்த பழைய டூலெல்லாம் இருந்தது, இப்போ அதுக்கு பதிலாக டிராக்டர் வந்திருக்கு. ஆனால் விவசாய முறை அதே ப்ராசஸ் தான், அதில் எந்த மாற்றமும் வரல. அப்போ அதே மாதிரி தான் ஏஐ வந்தாலும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக அழிய போகிறது கிடையாது. அது ஒரு விவசாயம் மாதிரி அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. ஆனால் அந்த வேலை செய்கிற முறை தான் இங்கே மாறுது. கரெக்ட் தானே? வேலை செய்யக்கூடிய அந்த முறை மாற்றத்தால் தான் சாஃப்ட்வேர் இந்த ஐடி செக்டர்ஸ்லாம் பெரிய லெவலில் குறையுது, அதோட ப்ராஃபிட் குறையுது. உண்மையான பிரச்சனை
ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அமெரிக்கா பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ஐடி அந்த வருமானத்தில் 80-90% வரை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இந்த நாடுகளில் இருந்தால் நமக்கு அந்த அமௌண்ட் வருது. அங்கே கம்பெனிகள் செலவுகளை குறைக்கிறதுனால முதல்ல ஐடி பட்ஜெட் பெரிய லெவலில் குறைய ஆரம்பிக்குது. இதுதான் முதல் காரணம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, 100 பேர் பண்ணக்கூடிய வேலையை ஏஐ சப்போர்ட்டோட 50 பேரை வச்சு பண்ணுறக்கூடிய வழிமுறைகளை தான் கிளைண்ட் விரும்புகிறாங்க. இப்போ நான் எதுக்கு 100 பேருக்கு தேவையில்லாமல் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டு கேட்கறதுனால தான் இந்த கம்பெனி இந்த மாதிரி ஐரோப்பா, அமெரிக்கா இந்த கம்பெனி இந்த மாதிரி பட்ஜெட்டோட செலவுகளை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறதுனால தான் நம்ம ஐடி ஃபீல்டு பெரிய லெவலில் ப்ரோக்ரஸ் ஆக மாட்டுது. அதனால தான் புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் நமக்கு தள்ளி போகுது. சில ப்ராஜெக்ட்டு தள்ளி போனாலும் வரக்கூட மாட்டுது. இந்த பிரச்சனைகள் தான் இப்போ இந்த ஐடி செக்டாரில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏஐ ப்ரொடக்டிவிட்டி ரெண்டாவது காரணம். முன்னாடி 10 பேர் செஞ்ச வேலையை இப்போ ஏஐ 3 பேர் 2 பேரை வச்சு செய்ய முடியுது. இதனால் அந்த ஜாப் ஹையரிங் சொல்லுவாங்கள்ல, அது பெரிய லெவலில் குறையுது. சேல்ரி க்ரோத்து பெரிய லெவலில் குறையுது. ரெவென்யூ க்ரோத் ரொம்ப மெதுவாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் முழுக்க அழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அது முழுசாக அழியலை. பாதிக்கு பாதி ப்ராஃபிட் இங்கே அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது தான் உண்மை. மூணாவது ஜிசிசி பிரச்சனை. முன்னாடி அமெரிக்கன் கம்பெனி இன்ஃபோசிஸ்க்கு வேலை அதிகமாக கொடுத்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கொடுக்குதா? அமெரிக்கா கம்பெனி நேரடியாக இந்தியாவில் தன் டெவலப்மெண்ட் சென்டரையே ஆரம்பிக்குது. முன்ன டெவலப்மெண்ட் சென்டர்லாம் அமெரிக்காவில் இருக்கும். அங்கே வேலை செய்யறதுக்கு இந்தியாவிலேருந்து ஆளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அவன் அந்த சென்டரை இந்தியாவிலேயே நிறுவுறதுனால அவனோட ஆட்கள் இங்கே அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை தான் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிசிசி. இதனால் நடுவில் இருந்த ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள் பெரிய லெவலில் அதோட பங்கோட விலை குறையுது. ஓகேங்களா? நாலாவது மார்க்கெட் ஃபியர். சந்தைக்கு 2 விஷயம் எப்போவுமே பிடிக்காது. பர்டிகுலராக அது ஐடி செக்டர். ஒன்று அன்சர்டனிட்டி, இன்னொன்று ஃபியர். இது பொதுவாகவே மார்க்கெட்டுக்கு இந்த ரெண்டுமே ஆகாது. ஆனால் ஐடி செக்டருக்கு இது டோட்டலாக பிடிக்காத இந்த 2 விஷயம்னா அன்சர்டனிட்டி, ஃபியர். ஏஐ பற்றி யாருமே இங்கே முழுசாக நமக்கு தெரியலனாலும், ஆனால் ஐடி பங்குகளில் ஃபஸ்ட்டு வைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா 5% நல்ல நியூஸ் வந்தால் ஐடி செக்டர் 2% தான் ஏறும். இது மார்க்கெட்டில் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? நல்ல ரிசல்ட் வந்தாலும் மார்க்கெட் பெரிய லெவலில் ஏறாது. ஒரு 1% 2% ஏறும். ஆனால் இதுவே ரிசல்ட்டு நல்லா வரல அப்படின்னா 5% இறங்க வேண்டிய இடத்துல 10% விழும். இந்த மாதிரி அன்சர்டனிட்டி, இந்த மாதிரி ஃபியரை தான் மார்க்கெட்டுங்களுக்கு ரொம்ப ஆகாத 2 விஷயம். இப்போ நான் ஒரு பெரிய லெவலில் மாட்டிக்கிட்டேங்க இந்த ஷேர்ஸில், இந்த ஐடி செக்டாரில். இதை நான் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணால் ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம நேர்மையாக தான் பதில் சொல்லணும். நல்ல ஐடி கம்பெனி அப்படின்னா டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக் மகேந்திரா இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் 5 to 10 வருஷத்தில் இந்த சப்போஸ் இது ப்ராஜெக்டும் வரல, ஏஐ பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நிறுவனங்கள்லாம் அழிஞ்சு போயிடுமா? இது அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் அங்கே மிக 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 குறைவு தான். ஏன்னா பெரிய கிளைண்ட் பேஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரி நான் சொன்ன பெரிய நிறுவனங்கள், பெரிய கேஷ் ரிசர்வஸ் வச்சுருக்கவங்க இவங்க அதிகப்படியாக ஏஐலையும் முதலீடு பண்ணியிருப்பாங்க. உலகளாவிய ப்ரெசன்ஸ் இவங்ககிட்டையும் இருக்கும். ஓகேங்களா? இவங்க அடாப்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஏஐக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பல அறிக்கைகளும் ஏஐ ஒரு ஆபத்து மட்டுமல்ல, ஒரு புதிய வருமான வாய்ப்பும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏஐ வந்தால் அது ஆபத்து மட்டும் கிடையாது. அந்த ஏஐ சம்மந்தமான ஐடி ஃபீல்டை டெவலப் பண்ணும்போது அது புதிய வருமானத்துக்கான வாய்ப்புகளும் இங்கே தரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால்
பழைய growth ஐடியில் வருமா அப்படின்ற கேள்வி தான் இங்கே முக்கியமானது. அப்போ இந்த கேள்வி பழைய மாதிரி 20%, 15%, 30% இந்த மாதிரி growth பழைய ஐடி செக்டார் கொடுத்த மாதிரி ஏஐ ஆனதுக்கப்புறம் அந்த ஐடி செக்டார் கொடுக்குமா? ஐடி செக்டார் growth மெஷினாக இருக்குமா பழைய மாதிரின்னு கேட்டால், இப்போ இருக்கிற ஐடி செக்டாரால் அந்த மாதிரி 15%, 20% growth எல்லாம் தர முடியாது. 3லேருந்து 8% growth கிடைச்சாவே ரொம்ப தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இப்போது மார்க்கெட் அதை பார்க்குது. ஏன்னா இருக்கக்கூடிய சூழல், அப்புறம் அந்த ப்ராஜெக்டோட மதிப்பீடு, அடுத்த ஆண்டுகளோட வளர்ச்சி இதெல்லாம் அபரிவிதமாக இல்லை, ரொம்ப சாதாரணமாக நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால தான் பழைய மாதிரி இந்த ஐடி செக்டார் மல்டிபெக்கர் growth எல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் முழுக்க அதோட growth அழிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் அழியெல்லாம் இல்லை, மெதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது. 2000 இந்த .com பபிள்ஸ் அப்படின்னு கிராஷ் வந்திருக்கும். நான் 2000லாம் இல்லை, பட் நம்ம ஐடி ஃபீல்டில் நானும் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறதுனால இதோட ஹிஸ்ட்ரியை படிக்கும் போது 2000 .com கிராஷ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். பட் நான் அந்த நேரத்தில் நான் மார்க்கெட்லேயே இல்லை. ஏன்னா நான் 2014 தான் வந்தேன். அப்போது பல பேர் சொல்லுவாங்க ஐடி முடிஞ்சு போச்சு, ஆனால் இதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டே வேலைக்கே ஆகாது, இன்ஃபோசிஸ் போயிடும், டிசிஎஸ் போயிடும், விப்ரோ போயிடும் அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க அந்த .com பபிள் கிராஷ் நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோலாம் பல மடங்கு வளரலையா, நம்ம பார்க்கலையா? இப்போ அதே பிரச்சனை தான் ஏஐ காலத்தில் மறுபடியும் இதே மாதிரி ஒரு கேள்வி. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது. அப்போது இன்டர்நெட் ரெவல்யூஷன் இருந்தது, இப்போது ஆர்டிஃபிஷியல் ரெவல்யூஷன். ஓகேங்களா? இந்த பிரச்சனை தான் இப்போ இருக்கக்கூடியது. ஏஐ ரெவல்யூஷன் அப்போ இருந்தது இன்டர்நெட் ரெவல்யூஷன். அந்த இன்டர்நெட் ரெவல்யூஷன் எல்லாம் அது பார்த்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது பெரிய லெவலில் இன்ஃபோசிஸ் வளரலையா, டிசிஎஸ் வளரலையா, விப்ரோ வளரலையா? இப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏஐ ரெவல்யூஷன். அதையும் கண்டிப்பாக இந்த நிறுவனங்கள் அடாப்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோக்ரஸை கொடுக்க தான் போகுது. ஏன்னா ஒன்று ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். முன்ன இருந்த மாதிரி 15%, 20%, 25% growth எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடைக்காது. 3லேருந்து 5 இல்லைன்னா 8 இது கிடைச்சாவே நல்ல ரிசல்ட்டு, நல்ல growth அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இதே சதா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அப்போ என் முடிவு இங்கே என்னென்னா, இன்றைக்கி இந்த ஐடி செக்டரை பார்த்தா ஐடி செக்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் டைரெக்டாக சொல்ல மாட்டேன். நாளைக்கு இது ராக்கெட் வேகத்தில் போகணும்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக கண்டிப்பாக இது ஒரு நடுத்தரமான நிலையில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸை நோக்கி போகும். மாற்றத்தின் நடுவில் இருக்குது தான் இந்த ஐடி செக்டர் இப்போது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரே வரியில் ஐடி செக்டரை பற்றி சொல்லணும்னா, ஏஐ இந்திய ஐடிஐயே சாவடிக்கெல்லாம் வரல, பழைய பிஸ்னஸ் மாடலை மாற்ற வருது. அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாறினா இந்த நிறுவனங்கள் மீண்டும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மாறலை அப்படின்னா பல நிறுவனங்கள் பின்னுக்கு தள்ளப்படும். இதுதான் இங்கே ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரே வரியில் சொல்லணும்னா, இவ்வளோ நேரம் நான் சொன்னதை இந்த ஒரு வரியில் எடுத்துக்கலாம். ஐடி செக்டார்ஸ் எல்லாம் ஏஐக்கு அடாப்ட் ஆகணும். அப்படி ஏஐ அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அந்த ஐடி செக்டர்ஸ் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். அதோட ப்ராஃபிட் பெரிய லெவலில் குறையும். அழிஞ்சு போயிடுமான்லாம் நான் சொல்லலை, பின்னுக்கு தள்ளப்படும். ப்ராஃபிட் growth சரியாக வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அழிவோட விளிம்புக்கு போகுதுன்னு தானே அர்த்தம். இதுதான் இப்போது ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா பல பேர் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இந்திய ஐடி செக்டர் அதோட எண்டு நோக்கி போதா சார்? ஏஐயில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன? ஏஐ இந்தியாவில் வந்தால் இந்திய ஐடி துறைக்கு பெரிய லெவலில் பின்னடைவு வருமா? ஏன் ஐடி பங்குகள் பெரும்பாலும் ஏறும்போது மெதுவாகவும் விழும்போது வேகமாகவும் விழுது? அப்போ இந்த இந்தியாவில் இருக்க ஐடி செக்டரோட எதிர்காலம் தான் என்ன? அது வீழ்ச்சியாக மாறுமா, இல்லை மறுபிறப்பு ஏதாவது கிடைக்குமா? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்திய ஐடியை அழிக்குமா, இல்லை புதிய யுகத்தை உருவாக்குமா? இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இது மாதிரி
பெரிய லெஜண்ட் அப்படின்ற மாதிரி ஐடி செக்டர்ஸோட எதிர்காலம் தான் என்ன, இது மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு ஐடி செக்டரை பற்றியே ஒரு 2 நாளாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு சரியில்லை, அதை விழுந்திருக்கும். இன்ஃபோசிஸ் ரொம்ப பேர் கண்டிப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஷேரு. டிசிஎஸாவது ஏறுறான், ஆனால் இவன் விழுந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பல பேர் இதுலேயே இந்த ஐடி செக்டர்லேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆதங்கத்தை வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான பதில். நான் இதை பல கூகுள்லேயும் பல இன்ஃபர்மேஷன்லேயும் கலெக்ட் பண்ணி ஒரு கோர்வையாக கொடுத்துருக்கேன். ஒரு காலத்தில் இந்தியாவை தூக்கி நிறுத்திய ஐடி செக்டர் இன்றைக்கி ஏன் இந்த தடுமாற்றம் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் தான் ஆகுது. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் வந்துடுச்சுன்னா, பெரிய லெவலில் வந்துடுச்சுன்னா, ஐடி ஊழியர்களோட எதிர்காலம் என்ன அப்படின்னா எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், 100 பேர் இடத்துல 50 பேர் முழுமையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்தால் 50 பேர் இருக்க இடத்துல 10லேருந்து 15 பேர் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த நிலைமை பெருசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்தால் ஊழியர்களோட எதிர்காலம் கேள்விக்குறி தான். பட் செக்டார் அந்த ஏஐக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.